தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ் 2025 ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ப்ராசஸுக்காக காத்து கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பைசன் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள். இந்த வீடியோ பதிவில் ஜென்ரல் ரேங்க் எம்பிசி கேட்டகரியில் 70,000 1 லட்சம் வரைக்கும் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு சென்னை மற்றும் சென்னையை சுற்றி உள்ள கல்லூரிகளில் எந்தெந்த பிரான்ச்சுக்கு வாய்ப்பு இருக்குது என்பதை பற்றி ஒரு ப்ரிடிக்ஷன் நடத்தி முடித்து எங்களுடைய கணிப்பை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். இதன் அடிப்படையில் டிஎன்இஏ 2025 ரவுண்டு 1 டாப் காலேஜஸில் இருக்கிற சிஎஸ்சி பிரான்ச், இசிஇ பிரான்ச், மெக்கானிக்கல், சிவில் மற்றும் பயோடெக்னாலஜி பிரான்ச்சஸ் ஃபில் ஆகி இருந்தாலுமே உங்களுக்காக டயர் 2 காலேஜஸில் இதே பிரான்ச்சஸ் காத்து கொண்டு இருக்கிறது. எங்களுடைய இந்த ப்ரிடிக்ஷனில் வர்ற ஜென்ரல் ரேங்க்கும் உங்களுடைய ஜென்ரல் ரேங்க்கும் 90% ஒத்துப்போகிற பட்சத்தில் சென்னை மற்றும் சென்னையை சுற்றி உள்ள கல்லூரிகளில் நீங்கள் விரும்பிய பிரான்ச்சில் ஒரு சீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்குங்க. டிஎன்இஏ 2025 ரவுண்டு 1 முடிஞ்சிருக்கு. ரவுண்டு 2 ப்ராசஸ்க்காக நம்ம காத்து கொண்டு இருக்கிறோம். 39,146 1,37,710 வரைக்கும் ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற மாணவர்களுக்கு 26/7/2025 அன்னைக்கு சாய்ஸ் ஃபில்லிங் ஆப்ஷன் ஓப்பன் ஆக போகுது. அந்த சாய்ஸ் ஃபில்லிங் 28/7/2025 அன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு க்ளோஸ் ஆக போகுது. இந்த பீரியடுக்குள்ளே உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கை உங்கள் ரேங்குக்கு தகுந்த மாதிரி காலேஜஸ் மற்றும் பிரான்ச்சஸ் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணி முடிச்சிருங்க. உங்களுக்கான டென்டேட்டிவ் அலாட்மெண்ட் 29/7/2025 காலையில் 10 மணிக்கு மேலே உங்கள் கையில் கிடைச்சிடும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரவுண்டு 1 டிஎன்இஏ 2025 டாப் காலேஜஸில் இருக்க சிஎஸ்சி பிரான்ச், அதனுடைய ஸ்பெஷலைசேஷன் பிரான்ச், ஐடி பிரான்ச், இசி பிரான்ச், சில முக்கியமான கல்லூரிகளில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி இது எல்லாமே ஃபில் ஆகி முடிஞ்சிருக்கு. அவங்களுக்கு அலாட்மெண்ட் ஆர்டரும் கிடைச்சிருக்கு. அதே சமயத்தில் ரவுண்டு 2 நம்ம போக போகிறோம். நமக்கும் டயர் 2 இன்ஜினியரிங் காலேஜஸில் கண்டிப்பாக சிஎஸ்சி மற்றும் சிஎஸ்சி ஸ்பெஷலைசேஷன், ஐடி பிரான்ச், இசி பிரான்ச், மெக்கானிக்கல், சிவில் மற்றும் பயோடெக்னாலஜி கோர் பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதே போல் டாப் இன்ஜினியரிங் காலேஜஸில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரான்ச்சஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஸ்பெஷலைஸ்டு கோர்சஸ் இன் கோர் பிரான்ச்சஸ் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் மற்றும் கெமிக்கல் இன்ஜினியரிங் இந்த பிரான்ச்சஸும் டாப் காலேஜஸில் ரவுண்டு 2 கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த வீடியோ பதிவில் ரவுண்டு 2க்கான உங்கள் ரேங்குக்கு கரெக்டான சரியான சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள கல்லூரிகளில் எந்தெந்த பிரான்ச் கிடைக்கும் என்பதை ப்ரிடிக்ஷன் பண்ணி போட்டிருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் ஐடி பிரான்ச் கடந்த வருடம் டிஎன்இஏ 2024 76,422 வரைக்கும் க்ளோஸ் ஆகி முடிஞ்சிருக்கு. இதன் அடிப்படையில் 10% டீவியேஷன் அப்ளை பண்ணுற பட்சத்தில் இந்த வருஷம் நாம் ப்ரிடிக்ட் பண்ணுற க்ளோசிங் ரேங்க் 68,780 மற்றும் அதற்கு கீழே யாரெல்லாம் ஜென்ரல் ரேங்க் வச்சுருக்கீங்களோ அந்த மாணவர்களுக்கு ஐடி பிரான்ச் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இதே போல் சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 76,510. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்குற க்ளோசிங் ரேங்க் 68,859. வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பிரான்ச் கடந்த வருடம் 76,674 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 69,000 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வேல்டெக் மல்டிடெக் இன்ஜினியரிங் காலேஜ் ஆவடி கேம்பஸ் கடந்த வருடம் ஏஐடிஎஸ் பிரான்ச் 76,771 கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 69,094 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறதா நாங்கள் கணிச்சிருக்கோம். ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் ஏஐடிஎஸ் 77,074 வரைக்கும் கடந்த வருடம் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 69,400 மற்றும் அதற்கு கீழே ஜென்ரல் ரேங்க் வச்சிருக்கிற எம்பிசி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் கடந்த வருடம் 77,100 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 69,400 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வேல்டெக் மல்டிடெக் இன்ஜினியரிங் காலேஜ் ஆவடி கேம்பஸ் இசி பிரான்ச் கடந்த வருஷம் 78,385 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 70,500 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. கிண்டியில் இருக்கிற சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பெட்ரோகெமிக்கல்ஸ் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் மேனுஃபேக்சரிங் பிரான்ச் படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கு
கடந்த வருடம் 78,546 வரைக்கும் சீட் அலாட் ஆயிருக்குங்க. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 70,700 மற்றும் அதற்கு கீழே. செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் பிரான்ச் படிக்க நினைக்கிற மாணவர்களுக்கு கடந்த வருடம் 78,680 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 70,800 மற்றும் அதற்கு கீழே. ஆவடியில் இருக்கிற வேல்டெக் ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜில் சிஎஸ்சி பிரான்ச் லாஸ்ட் இயர் 78,900 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 71,000 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ராமாபுரம் ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜில் கடந்த வருடம் பயோடெக்னாலஜி 79,790 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 71,800 மற்றும் அதற்கு கீழே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. எஸ்ஆர்எம் வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் காட்டாங்குளத்தூர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கோர் சர்க்கியூட் பிரான்ச் கடந்த வருடம் 80,745 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 72,671 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் இசிஇ மற்றும் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐ மற்றும் எம்எல் கடந்த வருடம் 81,200 81,400 வரைக்கும் க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 73,100 73,200 வரைக்கும் மற்றும் அதற்கு கீழே ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி மாணவர்களுக்கு இந்த 2 பிரான்ச்சுமே ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. ஆவடி வேல்டெக் ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜில் ஏஐ மற்றும் டிஎஸ் கடந்த வருடம் 81,544 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 73,400 மற்றும் அதற்கு கீழே வரைக்கும் சீட்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க. ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதே ஏஐடிஎஸ் லாஸ்ட் இயர் 83,276 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 74,948 அதர்வைஸ் 75,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜில் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர் சர்க்கியூட் பிரான்ச் கடந்த வருடம் 84,094 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 75,700 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வேல்டெக் ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ் ஆவடி கேம்பஸ் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐ மற்றும் எம்எல் மற்றும் ஐடி பிரான்ச்சஸ் ஏறத்தாழ ஒரே மாதிரியான க்ளோசிங் ரேங்கில் முடிஞ்சிருக்கு. 84,172 84,587 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 75,755 மற்றும் 76,128 மற்றும் இதற்கு குறைவான ஜெனரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி மாணவர்களுக்கு வேல்டெக் ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜில் இந்த 2 பிரான்ச்சும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வெஸ்ட் கேகே நகரில் இருக்க மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் ஏஐ மற்றும் டிஎஸ் 84,862 கடந்த வருஷம் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் எங்களுடைய எதிர்பார்ப்பு 76,400 மற்றும் அதற்கு கீழே. ஈஸ்வர் இன்ஜினியரிங் காலேஜ் ராமாபுரம் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் படிக்க விரும்புகின்ற மாணவர்களுக்கு கடந்த வருடம் 85,145 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 76,631. எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் கடந்த வருடம் ஏடிஎஸ் பிரான்ச் 85,177 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 76,700 மற்றும் அதற்கு கீழே ஜெனரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அடுத்ததாக லயோலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஎஸ்சி பிரான்ச் லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் 85,206. இந்த வருஷம் க்ளோசிங் ரேங்க் 76,685. வேல்டெக் மல்டிடெக் இன்ஜினியரிங் காலேஜ் ஆவடி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் பிரான்ச் கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 87,139. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கிற க்ளோசிங் ரேங்க் 78,425. செயின்ட் ஜோசப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ட்ரிபிள் இ கோர் பிரான்ச் லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் 87,697. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கிற க்ளோசிங் ரேங்க் 79,000 மற்றும் அதற்கு கீழே. பிரின்ஸ் டாக்டர் கே வாசுதேவன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிஎஸ்சி பிரான்ச் லாஸ்ட் இயர் 87,755 க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கிறது 79,000 மற்றும் அதற்கு கீழே. கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் லாஸ்ட் இயர் 88,370 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 79,500 மற்றும் அதற்கு கீழே முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. வேல்டெக் ஹைடெக் இன்ஜினியரிங் காலேஜ் ஆவடி கேம்பஸ் இசி பிரான்ச் கடந்த வருடம் 88,387 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 79,500 மற்றும் அதற்கு கீழே முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் வெஸ்ட் தாம்பரம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் 88,658 வரைக்கும் கடந்த வருடம் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 79,800 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற ஜெனரல் ரேங்க் வாங்கி இருக்கிற
எம்பிசி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. பிரின்ஸ் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பத்மாவதி இன்ஜினியரிங் காலேஜில் இசிஇ பிரான்ச் கடந்த வருடம் 89,042க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் 80,138 க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் சிஎஸ்சி பிரான்ச் லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் 89,185. திஸ் இயர் நாங்கள் கணித்திருக்கின்ற க்ளோசிங் ரேங்க் 80,200 மற்றும் அதற்கு கீழே. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருப்பாச்சூர் ஐடி பிரான்ச் லாஸ்ட் இயர் 89,371. இந்த வருஷம் நாங்கள் எதிர்பார்க்கறது 80,434 மற்றும் அதற்கு கீழே. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜில் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் படிக்க விரும்புகின்ற மாணவர்களுக்கு கடந்த வருடம் 89,718 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 80,746 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி காரப்பாக்கம் மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கடந்த வருஷம் 90,730 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 81,657 மற்றும் அதற்கு கீழே முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. திருப்பாச்சூர் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐ மற்றும் எம்எல் கடந்த வருடம் 90,847 முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 81,700 அல்லது 81,800 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் 91,542 வரைக்கும் கிடைச்சிருக்கு கடந்த வருடம். இந்த வருடம் 82,388 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் பூந்தமல்லி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர் சர்க்யூட் பிரான்ச் 91,631 வரைக்கும் கிடைச்சிருக்கு கடந்த வருடம். இந்த வருடம் 82,500 மற்றும் அதற்கு கீழே வாங்கியிருக்கிற எம்பிசி மாணவர்கள் ஜெனரல் ரேங்கின் படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. பள்ளிக்கரணை ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் சிஎஸ்சி பிரான்ச் லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் 93,664. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்குற க்ளோசிங் ரேங்க் 84,300 மற்றும் அதற்கு கீழே. வேலம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரான்ச் கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 94,405. இந்த வருஷம் 84,965. மீனாட்சி சுந்தரராஜன் இன்ஜினியரிங் காலேஜ் கோடம்பாக்கம் கடந்த வருடம் ட்ரிபிள் பிரான்ச் 94,992 வரைக்கும் முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 85,493 வரைக்கும் முடிகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் சைபர் செக்யூரிட்டி மற்றும் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐ மற்றும் எம்எல் ஏறத்தாழ ஒரே ரேங்கில் க்ளோஸ் ஆகிருக்கு. தட் இஸ் 95,069 96,430 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 85,500 86,800 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ராமாபுரம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர் பிரான்ச் கடந்த வருடம் 96,829 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 87,146 வரைக்கும். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருப்பாச்சூர் ஏஐ மற்றும் டிஎஸ் பிரான்ச் 96,932 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 87,239 வரைக்கும் நாம் எதிர்பார்க்கலாம். ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் ஐடி பிரான்ச் கடந்த வருடம் 98,130 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 88,400 மற்றும் அதற்கு கீழே இருக்கிற ஜெனரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் ஐடி பிரான்ச் கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 98,425. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 88,583. ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ் சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் கடந்த வருடம் 99,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 81,100 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிஎஸ்சி வித் ஸ்பெஷலைசேஷன் ஆஃப் ஏஐ மற்றும் எம்எல் 1,315 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் சிஎஸ்சிக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால நாங்கள் எதிர்பார்க்கறது 90,300 மற்றும் அதற்கு கீழே. லயோலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஏஐடிஎஸ் பிரான்ச் கடந்த வருடம் 1,377க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 90,400 மற்றும் அதற்கு கீழே. வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஎஸ்சி பிரான்ச் லாஸ்ட் இயர் 1,482க்கு முடிஞ்சிருக்கு. இந்த வருஷம் 90,434 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கேசிஜி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர் பிரான்ச் கடந்த வருடம் 1,02,397 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது
92,157 மற்றும் அதற்கு கீழே. ஜேஎன்என் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அட்டானமஸ் காலேஜ் ஏஐடிஎஸ் பிரான்ச் கடந்த வருடம் 1,02,889 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கிறது 92,600 ஜெனரல் ரேங்க் வாங்கி இருக்கின்ற எம்பிசி மாணவர்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. திருவள்ளூர் எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜில் இசிஇ பிரான்ச்சும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் பிரான்ச்சும் ஏறத்தாழ ஒரே ரேங்க்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 1,02,987, 1,03,234. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 92,700 92,900 வரைக்கும் வாங்கியிருக்கிற ஜெனரல் ரேங்க் வாங்கியிருக்கின்ற எம்பிசி மாணவர்களுக்கு இந்த ரெண்டு பிரான்ச்சும் வாய்ப்பு இருக்குங்க. வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐடி பிரான்ச் கடந்த வருடம் 1,03,300 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 92,973, அதாவது 93,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் கோர் பிரான்ச் 1,03,470 வரைக்கும் போன வருஷம் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 93,123 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. வெஸ்ட் கேகே நகரில் இருக்க மீனாட்சி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிஎஸ்சி பிரான்ச் கடந்த வருடம் 1,04,000 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 93,600 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இசிஇ பிரான்ச் லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் 1,04,210. இந்த வருஷம் நமது எதிர்பார்ப்பு 93,800. வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஏஐடிஎஸ் பிரான்ச் லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் 1,04,324. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கிறது 93,900. வேலம்மாள் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கடந்த வருடம் இசிஇ பிரான்ச் 1,04,491 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கிறது 94,042 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற ஜெனரல் ரேங்க் வாங்கி இருக்கின்ற எம்பிசி கேட்டகரி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. இதற்கு அடுத்தபடியாக காஞ்சிபுரத்தில் இருக்கிற யுனிவர்சிட்டி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் கோர் பிரான்ச் கடந்த வருஷம் 1,04,500 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 94,000 மற்றும் அதற்கு கீழாக ஜெனரல் ரேங்க் இருக்கிற எம்பிசி மாணவர்களுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அக்னி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஏஐ மற்றும் டிஎஸ் கடந்த வருடம் 1,04,500 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் எங்கள் கணிப்பின்படி 94,000 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி திருப்பாச்சூர் சிஎஸ்சி வித் சைபர் செக்யூரிட்டி பிரான்ச் கடந்த வருடம் 1,04,588 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கறது 94,200 மற்றும் அதற்கு கீழே. வேல்டெக் மல்டிடெக் இன்ஜினியரிங் காலேஜ் ஆவடி எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் 1,04,906. இந்த வருடம் நம்ம எதிர்பார்க்கிறது 94,415. ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் பிசினஸ் பிரான்ச் கடந்த வருடம் 1,06,415 க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கிறது 95,800 மற்றும் அதற்கு கீழே. ஜேபிஆர் இன்ஜினியரிங் காலேஜ் எலக்ட்ரிக் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் கோர் சர்க்யூட் பிரான்ச் கடந்த வருடம் 1,81,037 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் 98,043 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஜெருசலம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சிஎஸ்சி வித் சைபர் செக்யூரிட்டி கடந்த வருடம் 1,10,314 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கிறது 99,300 மற்றும் அதற்கு கீழாக இருக்கின்ற ஜெனரல் ரேங்க் வாங்கி இருக்கின்ற எம்பிசி மாணவர்களுக்கு இந்த பிரான்ச் கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. லயோலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி ஐடி பிரான்ச் கடந்த வருடம் 1,10,844 வரைக்கும் கிடைச்சிருக்கு. இந்த வருஷம் நம்ம எதிர்பார்க்கிறது 99,800 மற்றும் அதற்கு கீழே. சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் 1,11,973 வரைக்கும் லாஸ்ட் இயர் ஃபில் ஆயிருக்கு. இந்த வருஷம் 1,776 வரைக்கும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. லயோலா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி இசிஇ பிரான்ச் லாஸ்ட் இயர் க்ளோசிங் ரேங்க் 1,16,024. இந்த வருஷம் நமது எதிர்பார்ப்பு 1,04,422. ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச் கடந்த வருடம் க்ளோசிங் ரேங்க் 1,16,372. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கிறது 1,04,735 மற்றும் அதற்கு கீழே. ஜேஎன்என் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி சிஎஸ்சி வித் சைபர் செக்யூரிட்டி பிரான்ச் லாஸ்ட் இயர் க்ளோசிங் கட் ஆஃப்
1,16,373. இந்த வருஷம் நாம் எதிர்பார்க்கறது 1,04,736 மற்றும் அதற்கு கீழே. ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ், வெஸ்ட் தாம்பரம், மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமொபைல் கடந்த வருடம் 1,16,497 வரைக்கும் போயிருக்கு. இந்த வருஷம் 1,04,847 மற்றும் அதற்கு குறைவாக வாங்கியிருக்கிற ஜென்ரல் ரேங்க் வாங்கியிருக்கிற எம்பிசி மாணவர்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. இந்த ரேங்க் அனாலிசிஸ் எல்லாமே டிஎன்இஏ 2024, தட் இஸ் கடந்த வருடம் நடந்து முடிஞ்ச டிஎன்இஏ 2024ஓட க்ளோசிங் ரேங்கின் அடிப்படையில் தான் நாங்கள் கணித்து ப்ரிடிக்ட் பண்ணி வெளியிட்டிருக்கிறோம். இந்த ரேங்க்கும் உங்களுடைய ஜென்ரல் ரேங்க்கும் 90% மேட்ச் ஆகி வந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சென்னையில் இருக்கிற மற்றும் சென்னையை சுற்றி இருக்கின்ற பொறியியல் கல்லூரியில் நீங்கள் எதிர்பார்க்குற பிரான்ச்சு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ப்ராசஸ்.